நம்பிக்கை ஒழுக்கீற்றாக இருப்பது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும்தான். போத் அதில் குறிப்பாக சிபிஎம், அவங்க வந்து சிபிஐயும் சொல்லலாம், குறிப்பாக சிபிஎம் அவர்கள் மீது நமக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் வந்து சொல்லுவதை செய்கிறார்கள், அவர்கள் செய்வதைத்தான் சொல்லுகிறார்கள். வெறும் வாய் வார்த்தைகளாக அவர்கள் எதுவும் செய்வதில்லை. வாக்கு வங்கி அரசியலுக்காக சாதிய வெறியை தூண்டக்கூடிய எந்த காரியத்தையும் அவர்கள் ஒருபோதும் செய்ததில்லை. தோற்றாலும் பரவாயில்லை என்று மக்களோடு மக்களாகத்தான் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இந்திய சமூகத்தின் முக்கியமான ஒரு கூறாக இருக்கக்கூடிய சாதியை பற்றிய பார்வை அவர்களுக்கு இன்று தெளிவாகவே இருக்கிறது. கலப்பு திருமணங்களுக்கு வந்து ஆதரவு அளிப்பது, காதல் திருமணங்களுக்கு ஆதரவு அளிப்பது என்பது சாதிய கட்டமைப்பை தகர்ப்பதற்கான ஒரு முக்கியமான மைல்கல் என்பதை அவர்கள் நன்றாகவே உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய சமூகத்தின் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய சாதிய கட்டமைப்பை பற்றிய புரிதல் வந்து தெளிவாக மார்க்சிஸ்டுகளுக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி ஆணவ படுகொலைகள் என்கின்ற பெயரால் வந்து காதல் திருமணங்களை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு போக்கு மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. 18 வயதான பெண்ணும் 21 வயதான ஆணும் தங்கள் பாதையை தாங்களே தேர்ந்து கொள்ளலாம் என்பது இந்திய அரசியலமைப்பு சாசனம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய உரிமை. நாம் சட்டப்படி தான் வாழ வேண்டும், இஷ்டப்படி வாழ முடியாது. நம்முடைய ஒரே ரூல் புக் இந்திய அரசியலமைப்பு சாசனம். நம்முடைய பைபிள், நம்முடைய குரான், நம்முடைய பகவத்கீதா, நம்முடைய ஜென்ட் அவஸ்தா எல்லாமே வந்து நம்முடைய குரு சீக்கியர்களோட மத நூலுக்கு என்ன பேர், கிரந்த சாஹிப்னோ. ஸோ நம்முடைய ஒரே வாழ்க்கை நெறி, நம்முடைய வழிகாட்டு புத்தகம் வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனம்.